மகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா கண்ணை முழிச்சிடுறாங்க. சேர்த்து போயிட்டு ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, என்னுடைய குழந்தையோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுல போயிட்டு என்ன இருக்கும் அம்மான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பேசிட்டு அடுத்த நாள் ஐஸ்வர்யா டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. உடனே ராஜாங்கம் வந்து, ஐஸ்வர்யா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரி, வா ஐஸ்வர்யா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போயிட்டு, சேது மனசு மாறிட்டான் தான் எனக்கு தோணுது, அவன் உன் மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருந்தான்றத உனக்கு விஷக்கடி ஏற்பட்டதுல நாங்க பார்த்துட்டோம். அப்படி அதுதான் ஐஸ்வர்யாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா தெரியுமா. அதெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாலுமே ஒரு பக்கம் உன் உயிர் இப்படி ஊசலாடி இருக்கேன்னு நான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, சேதுவோட மனசு மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சேதுவோ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உன் வலிக்கு கொண்டு வர வழியை பாரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றதுன்னே தெரியல ஐஸ்வர்யாவுக்கு. இப்ப சேது ரூமுக்கு வராங்க. ஐஸ்வர் மாத்திரை கொடுத்தது எல்லாம் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாப்பிட்டேன் மாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சேது வந்து, ஐஸ்வர்யா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமான்னு சொன்னதும் ஐஸ்வர்யா ரொம்பவே ஈகரா, சொல்லுங்க மாமா, என்கிட்ட என்ன விஷயத்த சொல்ல போறீங்க, நீங்க என்ன உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்க அதுதானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் சேதுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இங்க பாரு ஐஸ்வர்யா, இப்போதைக்கு எதுவுமே என்னால அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. நீ என்னுடைய குழந்தையோட உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் நினைச்சேனே தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சேது அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இது ரொம்பவே ஐஸ்வர்யாக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு. எதுக்காக மாமா இப்படி பண்றீங்க, உங்க மேல அவ்வளவு உயிரா இருக்க, என்ன வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மலர் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஐஸ்வர்யா நல்லா இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. நானு அப்படியே போய் சேர்ந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். சேது மாமா மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி தவியா தவிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமா போயிட்டு சேர்த்திருக்கலாம் நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீ இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் தான். தமிழ் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்த தெரியுமா, அது யாராவது சொன்னாங்களான்னு சொல்லிட்டு மலர் எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இதை கேட்டு ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. நம்ம தமிழோட வாழ்க்கை பறிச்சு அவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே தமிழான்னு சொல்லி ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதையாவது ஐஸ்வர்யா எல்லாரும் முன்னாடியும் தமிழ் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணன்றத ஒத்துப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.